ஏன் ஒரு ஆள்ற பெயர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும்? அல்லாட பெயரைத்தான் இன்னும் விளங்கல்ல, அல்லாஹ் பத்தி எங்க விளங்க? காலா காலம் இஸ்முல் அஅதம் என்றா என்னன்னு கேட்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இஸ்முல் அஅலம் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசியில் இருக்குதாம் என்று ஒவ்வொரு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதி ஓதி துஆ கேட்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரு துஆ ஒன்று படிச்சு தாங்க, நான் தொழுகையில ஓதுறோம். நாங்கள் எத்தனை பேர் ஓதுறோமோ தெரியாது தொழுகையில். நான் தொழுகையில ஓதுறதுக்கு ஒரு துஆ படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ். யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? அபூபக்கர். நபி அவங்க படிச்சு கொடுத்தாங்க. சொல்லுங்க அபூபக்கர். அல்லாஹும்ம சொல்லுங்க. இன்னி வலம்து நஃப்ஸி ظلمًا كثيرا فلا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. இவ்வளவுதான் துஆ. இதற்குள்ள அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ், எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன். ظُلْمًا كَثِيرًا, அதிகமாக அநியாயம் செய்து கொண்டேன். فَاغْفِرْ لِي, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. مَغْفِرَةً مِنْ عِنْدِكَ, உன் புறத்திலிருந்து என்னை மன்னிப்பாயாக. வர்ஹம்னி, என் மீது இரக்கப்படுவாயாக. யா அல்லாஹ், நீதான் பாவங்களை மன்னிப்பவன், இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ், ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா உள்ளுக்கு இருக்குது, கஃபூருர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்ட பேரை அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து, அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து, அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை புகழணும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த 99 அல்லாஹுடைய பெயரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி துஆ கேட்பாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். சகோதரர்களே, குர்ஆனிலே ஆக கூடுதலாக 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா வந்த ஆயத்து தான் சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத். இதே போல அடுத்தது சூரா ஹதீதுடைய 3வது ஆயத். அடுத்தது சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை இஷா தொழுகையில ஓதுவாங்களே சூரத்துல் ஜும்ஆ. இந்த சூரத்துல் ஜும்ஆவுடைய முதல் ஆயத்தை பாருங்க. யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அல் மலிகுல் குத்தூஸுல் அஸீஸுல் ஹகீம். 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்கு. ஒன்று அல் மலிக், இரண்டாவது அல் குத்தூஸ், மூன்றாவது அல் அஸீஸ், நான்காவது அல் ஹகீம். சூரத்துல் ஜும்ஆ. அடுத்தது சகோதரர்களே சூரத்துல் மும்தஹினா 7வது ஆயத். இதுல 3 அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது. அல்லாஹ் அஸல்லாஹு அன் யஜ்அல பைனகும் வ பைனல் லதீன ஆதைதும் மின்ஹும் மவத்தஹ் வல்லாஹு கதீருன் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். கதீர் என்ன அஸ்மாவுல் ஹுஸ்னா? கதீர், கஃபூர், ரஹீம். குர்ஆன்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் என்று தனிய உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார். இதை வச்சு அல்லாஹ் அடுத்த மன்றாடும். ஹதீஸ்ல வந்ததுதான் இந்த 99. ஹதீஸ்ல வந்தது எத்தனை? 99. எல்லாருக்கும் தெரியும். நாங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா கேட்கிறதா, ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர்
ரஹீமுல் மலிகுல் குத்தூசுஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதகப்பிருல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விருல் கஃபாருல் கஹ்ஹாருல் வஹ்ஹாபுர் ரஸாக்குல் ஃபத்தாஹுல் அலீமுல் காபிதுல் பாசித்துல் காஃபிதுர் ராஃபிஉல் முஇஸ்ஸுல் முதில்லுஸ் சமீஉல் பஸீருல் ஹகமுல் அத்லுல் லதீஃபுல் கபீருல் ஹலீமுல் அதீமுல் கஃபூருஷ் ஷகூருல் அலியுல் கபீருல் ஹஃபீதுல் முகீத்துல் ஹசீபுல் ஜலீலுல் கரீமுர் ரகீபுல் முஜீபுல் வாசிஉல் ஹகீமுல் வதூதுல் மஜீதுல் பாஇதுஷ் ஷஹீதுல் ஹக்குல் வகீலுல் கவியுல் மதீனுல் வலியுல் ஹமீதுல் முஹ்சில் முப்திஉல் முஈதுல் முஹீல் முமீத்துல் ஹய்யுல் கய்யூமுல் வாஜிதுல் மாஜிதுல் வாஹிதுல் அஹதுஸ் சமதுல் காதிருல் முக்ததிருல் முகத்திமுல் முஅக்கிருல் அவ்வலுல் ஆகிருல் லாஹிருல் பாத்தினுல் வாலில் முதஆலில் பர்ருத் தவ்வாபுல் முன்தகிமுல் அஃபுவுல் ரഊஃபுல் மாலிகுல் முல்கி துல் ஜலாலி வல் இக்ராம் المقسط الجامع الغني المغني المانع الله النافع النور الهادي البديع الباقي الوارث الرشيد الصبور 99 அல்லாஹ்வுடைய நாமம். இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் சேர்ந்து வந்தது. குர்ஆன்ல 99 இல்லை. குர்ஆன்ல வாரத வேறையா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல இருந்து தொடங்குறோம். குர்ஆன்ல தனித்தனிய வந்தது, ரெண்டா வந்தது, ரெண்டா வந்ததிலே எங்களோட வகுப்புகள் முடிஞ்சிடும். மிக முக்கியமான பாடம் அஸ்மாஉல் ஹுஸ்னா. ஏன் ஒரு ஆள்ற பேர் தெரியாட்டி அதுக்கு பிறகு அவரை பத்தி எங்க தெரியும்? அல்லாஹ்ட பேரைத்தான் இன்னும் விளங்கல்ல, அல்லாஹ் பத்தி எங்க விளங்கு? முதல் இல்மே அஷ்ரஃபுல் உலூம், அறிவுகளில் ஆக சிறந்த அறிவு அல்லாஹ்ட பெயர்களை படிக்கிறது. இந்த 99 சகோதரர்களே பாடமாக்கு. இந்த 99 ஓதிட்டு துஆ கேளு. இந்த 99 மக்களுக்கு பேசுங்க. அல்லாஹ் எங்கட துஆக்களை கபூல் செஞ்சிருவார். காலா காலம் இஸ்முல் அஅதம் என்னன்னு கேட்கப்பட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இஸ்முல் ஆலம் சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசியில் இருக்குதா. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்தில் ஒரு நோய் வந்தா, தலைவலி வந்தா என்ன செய்வாங்களாம்? சூரத்துல் ஹஷ்ருடைய இந்த கடைசி ஆயத்தை ஓதி அப்படியே தலையில ஊதுவாங்களாம். உடனே நோய் சோமாயிடும். அப்படியெல்லாம் பாவிச்சிருக்கிறாங்க இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவ சகோதரர்களே. குர்ஆன்ல வரக்கூடிய இது, ஹதீஸ்லையும் குர்ஆன்லையும் வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா, குர்ஆன்ல வரக்கூடிய அஸ்மாவுல் ஹுஸ்னா மொத்தம் 78 தான். 78 தான் குர்ஆன்ல வருது. மற்றதெல்லாம் ஹதீஸ்ல வந்து 99 ஹதீஸ்ல வந்தது சகோதரர்களே. ஒவ்வொரு பெயரை சொல்லி சொல்லி அல்லாஹு அலைக்கும். யா ரஹ்மான், யா ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ்,
யா சலாம், யா முஃமின், யா முஹைமின். பழைய காலத்தில் ஏன் உலமாக்கள் ரேடியோவில் இதெல்லாம் பேச தொடங்கினார்? முஸ்லிம் சமூகத்துடைய பாதுகாப்பு. அல்லாஹ் அழைக்க 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 அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து, அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து 99 நாமத்தை கூப்பிடும் பொழுது அல்லாஹ்க்கு அன்பு வந்துடும். யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவனே, ரஹீம், யா மலிக், யா குத்தூஸ், யா சலாம், யா முஃமின், யா முஹைமின், யா அசீஸ், யா ஜப்பார், யா முத்தகப்பிர், யா خالق, யா பாரி, யா முஸவ்விர், யா அவ்வல், யா ஆகிர், யா ظاهر, யா பாத்தின். உலகத்தில் சாதிக்க முடியாத சாதனை எல்லாம் செய்யலாம் சகோதரர்கள். எதெல்லாம் சாதிக்க இயலாதோ அனைத்தையும் சாதிக்கிறது அஸ்மாவுல் ஹுஸ்னா வைத்துதான். 50 ஆண்டுகளுக்கு முன்னால எங்கேயாவது சீசர் இருந்ததா? எங்கேயாவது வகுத்த வட்டியா பிள்ளைகள் எடுத்தாங்க? சரி, பிள்ளை இறியிட்டு என்ன செய்வாங்க? வகுத்துக்குள்ள சொல்லுவாங்களே, பிள்ளை இறியிட்டு இன்றைக்கு வெட்டணும், அன்றைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓத ஓத பிள்ளை வெளியே வரும், ஓத ஓத பிள்ளை வெளியே வரும். அன்றைக்கு கொடூரமான நோய். அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓத தொடங்குவாங்க, அல்லாஹ்வை அழைப்பாங்க, அழைக்க அழைக்க நோய் சோமாயிரும். முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று மட்டுமல்ல சகோதரர்களே, காலா காலம் பிரச்சனை வந்திருக்குது. ஆகப்பெரிய பிரச்சனை வர இருக்குது, தஜ்ஜாலுடைய பிரச்சனை. முழு உலகமும் முசீபத்துல விழப்போகுது. அந்த நேரம் அல்லாஹ் அனுப்புறது ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வை பத்தி அறிந்தவர், குர்ஆனை பத்தி அறிந்தவர். அவர் துஆ செய்வார், ஃபித்னா போயிடும். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே அல்லாஹ் சூரா ஹஷ்ர்ல விளங்கப்படுத்திய இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய இல்ம இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்தடுத்த வகுப்புகளில் நாங்கள் தொடருவோம். அல்லாஹுடைய 99 நாமங்கள், அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன பெயர்களை மீட்டி மீட்டி கொண்டு வரான்ன்றதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளில் படிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. இன்றைக்கு ஓதின